நைட்டு 11 மணிக்கு தான் குருவாயூர் வந்து சேர்ந்துருந்தோம். காலையில் 5 மணிக்கே சாரும் மேடமும் குழந்தைங்களையும் நம்ம கோயிலில் விடணும். அதுக்காக 4 மணிக்கே எழுந்திரிச்சு நான் ரெடி ஆகிட்டேன். நார்மலாக தான் ரெடியாக இருக்கேன். சரி சார் யாரையும் விட்டுட்டு நம்ம ரிட்டன் வந்து குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாரு மேடம் குழந்தைங்களெல்லாம் கூட்டின்னு போயிட்டு நான் குருவாயூர் கோயிலில் விட்டுடலாம். நானும் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கேருந்து ரிட்டன் போய் நான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரணும். அதுக்காக தான் கிளம்பி போயிட்டுருக்குறேன் ரூமுக்கு. நம்ம குளித்து ரெடி ஆகிட்டோம். இங்கே கேரளா பையன் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இவர் தான் அவர். அப்படியே நான் கோயிலுக்கும் ரிட்டர்ன் போயிட்டு சார் மேடம் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு நம்ம வந்து கோயம்புத்தூர் போகணும். அதுக்காக நானும் கிளம்பி போயிட்டுருக்கிறேன். நான் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய டனலு, மலையை உடைக்காமல் மலைக்கு அடியில் ஹோல்ஸை போட்டு இது ஒரு டனலாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது நான் ஷார்ட்டாக தான் காட்டியிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட வரும். இந்த உள்ளே நுழைஞ்சு அப்படி வரணும். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடில் மசாலா சோடா குடிக்கிறதுக்காக நம்ம போகிறோம். ஏன்னா யூடியூப்பில் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பாலக்காடு ரீச் பண்ணிட்டோம். பாலக்காடில் இந்த மசாலா சோடா ரொம்ப ஃபேமஸ்ஸு. சரி இதை குடிச்சிட்டு நம்ம இங்கேருந்து கோயம்புத்தூர் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குடித்தேங்க. காலையிலேருந்து பசியே இல்லை. இது குடித்த பிறகு செம்ம பசி எடுத்தது. ரொம்ப வருத்து 30 ரூபா தான். இது குடிச்சு பாருங்கள். நம்ம பாலக்காடுலேருந்து கிளம்பி எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் பண்ணிட்டோம். இங்கே இருக்கிற ரெசார்ட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலைல தான் நாங்கள் சென்னைக்கு போகிறோம். இந்த மலை அடிவாரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசார்ட்டுக்கு தாங்க நாங்கள் வந்தோமே. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தயிர் சாதமே 300 ரூபா சொன்னாங்க. இங்கே புக்கிங் பண்ணி வரவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. இந்த இடத்துல நைட்டில் பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல டிரைவர் ஸ்டேன்றது ரொம்ப மோசமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து டிரைவர்லாம் கூட்டின்னு வராதிங்க, நீங்களே ஸ்டே பண்ணிக்கோங்க. எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் போய் படுத்து தூங்கிட்டு நான் நாளைக்கு காலைல நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டாடா பாய்.